விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு முருகன் மாநாடு. அதுலேயும் நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு 800 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையுமே வரலை. திடீர்னு அதில் தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. அப்போ மக்களை மதங்களால் கூறு போட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார்? ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கிட்ட வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவங்களுக்கு 8 விழுக்காடு 10 விழுக்காடுன்னு அறிவிப்பீங்களா? பதில் இருக்கா? சரி, நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுகிறாங்க. இந்த மாட்டுக்கறி பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈட்டுது. மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அப்போது இந்த இந்து நாடோடு தான் எங்களுக்கு தொடர்பு, வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு, இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு, ஒப்பந்தம். இஸ்லாமிய கிறிஸ்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா? இதில் இருக்க